நீங்க ஒரு தெலுங்கு படம் பார்க்கணும், அதுவும் தமிழ் டப்டுல பார்க்கணும்னா மட்டும் இந்த படத்த பாருங்க. ஆனா என் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? வணக்கம். நான் ஆனந்த். நிதின், ஸ்ரீலீலா, லால், ஆடுகளம் நரேன் இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் வெங்கி குடுமுலா டைரக்ஷன்ல, ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ராபின்ஹுட். இந்த படம் இப்ப தமிழ் டப்டுல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல தில்லாலங்கடி, வில்லன் இந்த படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருடன் போலீஸ் கான்செப்ட்ல இருக்கும். ஹீரோ வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வளருவாரு. அவங்க ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து பண தேவை ஏற்படும். அப்ப ஹீரோ வந்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு தேவையான பணத்தை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் திருடி கொண்டு வந்து கொடுப்பார்ல. அதேதான். அதைத்தான் இங்கேயும் அரைச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுலயும் ராபின்ஹுட்ல நிதின் வந்து அவர் வளர்ற அந்த ஆர்ஃபனேஜுக்கு தேவையான பணத்தை அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் திருடி கொண்டு வந்து அவர் ஆர்ஃபனேஜுக்கு மட்டும் இல்லாம எல்லா ஆர்ஃபனேஜுக்கும் ஹெல்ப் பண்றாரு. இதவே அவர் வேலையா வச்சிருக்கிறாரு. இனிமே லைஃப் லாங் இதை தான் நான் பண்ண போறேங்கிற மாதிரி ஒரு இது வச்சிருக்காரு. இவரு போலீஸ்ல மாட்டினாரா மாட்டலையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. என்னடா ஒரு ஸ்டோரின்னு சொல்லி ஒரு புது கதை கட்டான்னு பார்க்க வேணாம். இதை தவிர்த்து படத்துல ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனாலும் அதை இழுத்து பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க ரெண்டும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த ராபின்ஹுட். படத்துல நிதின், இந்த நிதின்கிறவரை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு தெரியாது, இதை தெரியாது அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் இல்ல பார்த்து இருந்தா கூட இருக்கலாம், ஏதாவது பாட்டு கேட்டு பார்த்துருப்பேன், தெரியல. ஸ்ரீலீலா அவங்க நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்களோட கதாபாத்திரம் வந்து இந்த படத்துல வந்து நம்ம இந்த சத்தியம் படத்துல நயன்தாரா, ஆலினா அழகராஜா படத்துல காஜல் அகர்வால், அப்புறம் சுறா படத்துல தமன்னா, இந்த கதாபாத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மரகண்ட கேஸ் மாதிரி, ஒரு மென்டல் மாதிரி படத்துல நடிச்சிருப்பாங்க, ஒரு லூசு மாதிரி. அதே மாதிரிதான் இந்த படத்துல ஸ்ரீலீலா வந்து ஒரு லூசு மாதிரி, ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நிதின் வந்து அவரோட கேரக்டரா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இதை தவிர்த்து படத்துல வரக்கூடிய லால், மைம் கோபி, ஆடுகளம் நரேன் இவங்க எல்லாருமே படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட சண்டை காட்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரிதான். ஓடுற ரயில்ல ஒருவர் நிப்பாட்டுவாங்கல்ல, இந்த ரயில் வந்து வேகம் ஓடிக்கிட்டு இருக்கும், சடக்குன்னு ஒருவர் நிப்பாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி மரத்தை வந்து ஓங்கி குத்துன உடனே மரம் ரெண்டா பொளந்து மரத்துக்கு அங்கிட்டு இருக்கவன் குத்துவாங்கல்ல, இந்த மாதிரி அறிவியலே ஆடி போயிரும் இவங்களோட ஃபைட் சீனை பார்த்தோம் அப்படின்னா. அந்த மாதிரியான ஃபைட் சீன் இதுலயுமே இருக்கு. நமக்கு பாக்குறப்ப வேணா இந்த ஃபைட் சீன் வந்து குபீர்னு சிரிப்பு வந்துடலாம். அத தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து விசில் அடிச்சு சட்டையை கிழிச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கு இந்த ஃபைட் சீன்லாம். அது மாதிரி படத்தோட பாடல்கள் பாத்தீங்கன்னா ஒரு இளவுக்காகாது பாட்டு, 5 பாட்டு இருக்கு, எதுக்குன்னே தெரியல, அப்படி இருக்கும். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து ஒருவேளை தமிழ் டப்டுனால அப்படி நமக்கு இருக்கான்னு தெரியல, என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 5 பாட்டு இருக்கு. நம்ம ஓடிடில தான் பாக்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இது பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 10 செகண்ட் பிளஸ் பண்ணி விட்டீங்கன்னா பாட்டு வந்து கொஞ்சம் பாஸ் ஆயிரும், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி படத்தோட டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அதேதான். நான் தெலுங்கு படம் சொல்லிட்டோம்ல, நீங்க சில விஷயங்கள் கெஸ் பண்ணிடணும். படத்துல டயலாக் எல்லாம் ஹீரோ பேசுவாரு, கொரோனா வந்தா 14 days குவாரண்டைன், நான் அடிச்சா லைஃப் லாங் குவாரண்டைன். என்னது இது? எப்படிடா அதை எழுதுறீங்க? அந்த அந்த எழுதினவன் கையை வந்து நம்ம பாட்சா பாய் மாதிரி முத்தம் கொடுக்கணும், அப்படி தோணும் எனக்கு. எப்படா இந்த மாதிரி எழுதுறீங்க? இதான் மாஸ் டயலாக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல தமிழ் டப்டுல தான் அப்படி இருக்கான்னு கேட்டா 14 days குவாரண்டைன்ங்கிறது தமிழ் டப்டுனாலும் எந்த டப்டு பண்ணாலும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. இந்த மாதிரிதான் வசனங்கள் இருக்கும். அது மாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குங்க. சிஜியா என்ன எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. அதுவும் அந்த குறிப்பா ஒரு கார் சேஸ் இருக்கு. ஹீரோ வந்து ஸ்ரீலீலாவை தூக்கி வண்டியில போட்டுட்டு தார் கார்ல பறப்பாரு. பின்னாடி இவங்களும் 4-5 ஜீப்ல வந்து ஒரு எஸ்டேட் மாதிரி ஏரியாக்குள்ள அப்படியே ஓடி துரத்தி போவாங்க. கார் சேஸ் சீன் மாதிரி. சினிமோட்டோகிராஃபர் பாத்தீங்கன்னா அப்படியே நொறுக்கி இருப்பாரு, கேமராவை அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு சுத்தி. நல்லா இருக்கும் அந்த விஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சிஜியா இருந்தால் தெரியல, எனக்கு சிஜி மாதிரி எனக்கு தெரியலங்க, அவ்வளவுதான், யோசிக்க தெரியல. அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கிட்டு இங்கிட்டு கேமரா சுத்தி வந்து அந்த ஷாட் சூப்பரா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட சண்டை காட்சிகள்லாம் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். படத்தோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ், நீ எந்த லாங்குவேஜ்லாம் எடுத்துக்க, என்னோட வேலை என்னோட பிஜிஎம் ஸ்கோர், நான் கொடுக்க போட மெலோடி, சென்டிமெண்டான சீன்ல என்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் செமத்தியா கொடுத்துறேங்கிற மாதிரி அவரோட வேலையை அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்லாம் அவர் பேக்ரவுண்ட்ல போடுறது வெடியா இருக்கு.
அது மாதிரி சென்டிமெண்டா வர சீன்ல அவரு போடுறது வந்து நம்மளே லைட்டா சென்டிமெண்டா உள்ளாக்குது. சில சென்டிமெண்ட் காட்சிகள் வந்து மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம், சிலது கனெக்ட் ஆகாது. எனக்கெல்லாம் பெருசா கனெக்ட் ஆகல. அது மாதிரி இந்த எல்லா தெலுங்கு படங்கள்லயும் ஒரு விஷயம் இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸை காட்டுவாங்க. நம்மளை வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் 2.25 மணி நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு நம்மளை வெறி ஏற்றிடுவாங்க, கோவப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் படத்தோட கடைசி இந்த 20 நிமிஷத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு டைரக்டர் வந்து ஹீரோ மேல பழிய போட்டுருவாரு. அது என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் நடந்த எல்லா விஷயமே ஹீரோவோட கச்சிதமான பிளான்னாலதான் நடந்துச்சு. இது ஒண்ணு தெரியாம நடக்கல. இது எல்லாமே பயங்கரமா ஒரு ஸ்கிரிப்டட் தான். ஹீரோ தான் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணாரு. அவர் பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சுன்னு காப்பாங்கல்ல, அது மட்டும் காலங்காலமா மாறாம இதுலயும் இருக்கு. அதை பாக்குறப்ப ஓகே, அது ஒண்ணு பெரிய பெரிய சர்ப்ரைஸாலாம் இல்ல. ஏன்னா இது எல்லா படங்களையும் காமிக்கிறது தான். நமக்கு இடையில எரிச்சல் வந்த உடனே கடைசி இது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து எடுத்து காட்டுவாரு. இவர் தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. அது இதுலயுமே பண்ணிருக்காங்க. படத்தை உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தா மட்டும் படத்தை பாருங்க. படம் தமிழ் டப்ல G5 அவைலபிளா இருக்கு. நான் சஜஸ்ட் பண்ணல. எனக்கு இந்த படம் பெருசா பிடிக்கல. தெலுங்கு படங்கள்லயே இருக்கும் சில விஷயங்கள் இருக்கும், இதுல அது எல்லாமே இருக்கு. ஃபைட் சீன் பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அவங்க ஃபைட் சீன் பாக்குறப்ப நமக்கு குபீர்னு சிரிப்பு வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நான் சில விஷயம் என்ஜாய் பண்ணேன். காமெடி சீனுக்கு சிரிப்பு வரல, ஃபைட் சீனுக்கு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பேன். அது மாதிரி டயலாக், ஹீரோ மாசா டயலாக் பேசுவாரு. அந்த சீன் தான் எனக்கு குபீர்னு திருப்பி வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க. உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தா மட்டும் பாருங்க. படம் G5 தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல இதே மாதிரி இல்லாம முடிஞ்ச அளவு ஒரு நல்ல படத்துல சந்திக்க ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.